12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ்நாடு முழுவதும் 95.3 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி. மிகுதியாக தேர்ச்சி பெற்றவர்களில் அரியலூர் மாவட்டம் முதலிடம். தேர்வு முடிவு எதுவானாலும் அதுவே முடிவல்ல என்பதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர வேண்டும். பிள்ளைகள் மீது எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் அவர்களது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெற்றோர் துணை நிற்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதைப் போல ஒரே ஒரு சாதனையை மு.க. ஸ்டாலினால் கூற முடியுமா? பெண்கள் வாழ முடியாத நகரமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் திமுக அரசின் ஒரே சாதனை. எடப்பாடி பழனிசாமி சரமாரி தாக்குதல். காஷ்மீர் தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் இந்தியா தவறு செய்துவிட்டது. இதற்கு தகுந்த மறுபடி கொடுக்கப்படும். பாகிஸ்தான் பிரதமர் வெளிப்படையான எச்சரிக்கை. இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டி போட்டுக்கொண்டு மோதலை தீவிரப்படுத்தக்கூடாது. இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் திருமணம் நிறைவுற்றதும் திருமணமான பெண்கள் புதிய தாலி கயிறு அணிந்து மகிழ்வுற்றனர்.